அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் வேலை அனைத்து மக்களுக்கான வரி நீக்கம் முழுமையாக செய்யப்பட்டு வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த விளைச்சல் மற்றும் உற்பத்திக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் மற்றும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக, கட்டாய சட்டமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக அமலாக்கப்படும். நுகர்வோர் நீதிமன்ற இணையவழி 24 மணி நேரமும் இயங்குவதற்குரிய அங்கீகாரம் மற்றும் புகார் விசாரணை மற்றும் அதற்குரிய தீர்ப்பு உடனடியாக கிடைப்பதற்குரிய அங்கீகாரம், அதே நிமிடத்துக்குரிய விசாரணை, அதே நிமிடத்துக்குரிய தீர்ப்பும் அங்கேயே வழங்கப்படும், நேரடியாக இணையவழி மூலமாக. இதனால் இன்றைக்கு நுகர்வோர் பொருட்கள் ஆங்காங்கே சரியில்லாமலும் நம்மளுடைய மக்களை இன்றைக்கும் செறிவூட்டப்பட்ட ரசாயனம் சேர்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கும் எண்ணற்ற அனைத்துக்கும் மற்ற மக்களுடைய தேவைக்கேற்ப இந்த நுகர்வோர் நீதிமன்ற இணையவழி முழுமையாக்கப்படும். மக்களுக்கான ஒரு நல்ல நீதிமன்றமாக 24 மணி நேரமும் இயங்குவதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்படும். இது மக்கள் நேரடியாக அவர்கள் அழைத்து அந்த விசாரணை அப்போதே தொடங்கி அதற்குரிய தீர்வு அப்போவே கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அளிக்கப்படும். இதனால் தேவையற்ற நேரத்தை இன்றைக்கும் நம்மளுடைய நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் மற்றும் அதற்குரிய வழக்கறிஞர் என்ற எண்ணற்ற பேர் வழக்கறிஞர்களாக, நீதிமன்றங்களாக, நீதிபதிகளாக காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்களுடைய நேரத்தையும் வீணடித்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே ஒழுங்குபடுத்தும் இந்த நுகர்வோர் நீதிமன்ற இணையவழி. இதனால் ஒரு நல்ல மக்களாட்சி நிகழக்கூடிய ஒரு நல்ல நீதிமன்றமாக திகழும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.